முதல்ல தமிழக மக்களுக்கு நன்றி. ஏன்னா முதல் நாள் சுமார் 2வது நாள் பயமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி மக்கள் இந்த படத்தை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக, ஆனால் சின்ன கோவத்தோடு உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கோவம் அப்படின்னா, என் படத்தில் ஒரு அத்தனை விளம்பரத்தையும் அதை போடுறவங்களை ஃபோன் பண்ணி இதை எடுத்துருங்க, இதை விளம்பரத்தை பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோனு. நம்ம இப்போ படத்துக்கு விளம்பரம் வடமாட்டை பற்றியும் இந்த படத்தை பற்றியும் ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரொடியூசர் முதல் முறையாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு படத்தை பெரும் செலவுகளை பண்ணி இப்போ நாங்கள் தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தரில் யாரோ நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன? சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. கடல் மாதிரி, முடிஞ்சவன் முத்தேடு, முடியாதவன் மீனப்புடி. ஆனால் எல்லாத்துக்கும் கடல் கொடுக்குற மாதிரி சினிமா கொடுக்கும். ஆனால் யாரையும் தடுத்துட முடியாது. நீங்கள் வளரும்போது உங்களை தடுக்கிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்து வந்து எங்களை தடுக்கிறீங்களா? இது நான் பயங்கர கோபமாக சொல்கிறேன். ஆனால் சினிமாவை நேசிக்கிறவனை வேறு எவனும் தடுத்துட முடியாது. தயவு செய்து சொல்கிறேன், நல்ல படத்தை பார்க்க விடுங்க. இன்னொன்று, மாட்டை பற்றி ஏன் நாங்கள் சொல்லக்கூடாது? வடமாட்டை பற்றி நாங்கள் சொல்லக்கூடாது? ஓப்பனாக ஃபோன் பண்ணி மிரட்டுறீங்க. மாட்டை பற்றி ஏன் போடுறீங்க? ஏன் மாட்டு விளம்பரம் போடுறீங்கன்னா அப்புறம் எதை பற்றி? நான் வடமஞ்சு வட்டை பற்றி படம் எடுத்திருக்கேன். அப்புறம் வடமஞ்சு வட்டை பற்றி தானே போட முடியும். எனக்கு நிறையா தேட்டரு கிடச்சிருக்கு. நிறையா தேட்டரில் வந்து நாங்கள் ஷோ ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய இடங்களில் கட் அவுட் வைக்கக்கூடாதுங்கிறீங்க. உங்கள் பவரை காட்டுறீங்க. நாங்களும் உங்கள் இடத்துக்கு வர எவ்வளோ நேரம் ஆகும்? அதுக்காக வெற்றி தோல்வியை பார்த்து சினிமா விட்டு திரும்பி போகிறவன் கிடையாது. நான் நிறையா தோல்வியை பார்த்தேன் சினிமாவில். சும்மாவே நான் சலகை கட்டி ஆடுவேன். ஆனால் எனக்கு சலகை கட்டி விட ஒரு ஆள் கிடச்சிருக்காரு. சினிமாவில் வெற்றி படம் எடுத்துக்கிட்டு தான் இருப்போம். எங்களை தடுத்து அனுப்பும் நினைக்கிறவங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுறேன். சினிமாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை யாரும் மிரட்ட முடியாது. தயவு செஞ்சு திருந்துங்க. உங்கள் படமும் ஓடட்டும், எங்கள் படமும் ஓட்டும். எங்களுக்கு கட் அவுட் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல நீங்கள் யாருன்னு சொல்ல முடியுமா சார்? அவங்க சார் இதை ஏன் சார் பேசிக்கிட்டு? ஒரே குடும்பத்து சண்டை தான் அது. அதுக்காக சொல்லிவிட்டேன். நாளைக்கு நானும் ஒன்றா சந்திக்கலாம், எல்லோரும் சந்திப்போம்ல. பெரிய நடிகரா ப்ரொடியூசரா சார்? இது மர்ம நபர்கள். அதாவது எப்படின்னா இப்படி தான் சொல்ல முடியும். ஃபோன் காலில் இருந்து பாருங்கள், நம்ம பசங்க போட்ட எல்லாத்துக்கும் யூடியூப்ஸ். ஆமாம், இல்லை நான் பயம்லாம் இல்லை. நேரம் எனக்கு ஆள் தெரியாமல் நான் சொல்லக்கூடாதுல்ல. ஆனால் ஃபோன் கால் வருது. சினிமா துறையில் இருந்து தான். வேறு யாரும் வந்து எங்களை மிரட்ட போகிறோம்? நீங்கள் முன்னோடியாக வந்துட்டீங்க அப்படின்னு? அப்படி இல்லைங்க. சினிமா படம் வந்து எங்களுக்கு சுமார் இருந்துச்சு. மக்கள் பார்த்துட்டு போய் எடுக்கிறோம். வடமாடு மஞ்சட்டை பற்றி, நம்மளோட கல்ச்சரை பற்றி நம்ம எடுத்துருக்கோம். மாட்டை பற்றி எடுத்துருக்கோம். அது சம்மந்தப்பட்டதுக்காண்டி மேபி அந்த மாதிரி இருக்கலாமா? என்ன ஸ்ட்ராங்கான கதை பெரிய டைரக்டர் வச்சுருந்துருப்பாங்க. மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எடுத்தனால அந்த மாதிரி. அதாவது வடமஞ்சப்பட்டை பற்றி நிறைய பேர் படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியாமல் போயிடுச்சு. இப்போ அடுத்து அவங்க வர்றாங்க. அப்போ இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ? அவங்க படம் இது ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காண்டி இது டவுன் பண்ணுறது அந்த மாதிரி நினைக்கிறாங்களா? மேபி பொதுவாக சொல்கிறது என்னென்னா, அவங்க சினி ஃபீல்டில் இருக்காங்க. சினி ஃபீல்டில் உள்ளவங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு மிரட்டல் வருது. அந்த மிரட்டலுக்குலாம் இல்லை. இப்போ மிரட்டல் வந்து என்னையே மிரட்டிட்டா நான் நேரம் சந்திச்சிருவேன். பசங்க இப்போ எனக்காக யூடியூபர்ஸ் நிறையா வந்து போடுறாங்க. அவங்கள போடப்பட்டு நீ இதை வந்து எடுத்துரு, இதை ஏன் ப்ரொமோட் பண்ணுறவங்கள மிரட்டுறாங்க. ஃபோன் கால் யாரோ மிரட்டுறாங்களா? நைட்டு 1 மணிக்கெலாம் மிரட்டுறாங்க. அவங்க ஃபோன் அடிச்சு அண்ணா எல்லாம் எடுக்க சொல்கிறாங்கண்ணே. இங்கே பார்த்து தேட்டரை கேட்டால் கட் அவுட்டில் சில இடத்துல வைக்கலாம். ஆனால் நல்லா எங்களுக்கு வந்து நல்ல தேட்டருக்காரவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க, தமிழ் சினிமாவில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் இந்த வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்கல, இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், சகோதரனாக சொல்கிறேன், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் தடுக்கும் நினைக்காதீங்க. உலகத்தில் கொடுக்கவும் தடுக்கவும் இறைவனால் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி செத்தா நாளைக்கு சாம்பலாக போயிடுவோம். நம்ம படைப்புகள் பேசிக்கிட்டே இருக்கோம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், மாசாணி பிக்சர்ஸ் தயாரிப்பாளரோட வடம் படம் இது பதிவு. அடுத்து வர்றவங்க வடமஞ்சு வட்டு போட்டாலே வடம் வந்து நிற்கும். அது உங்களால் தடுக்க முடியாது. ஆமாம், எல்லாரும் எனக்கு இன்னொரு விஷயம், கோபத்தை சந்தோஷத்தையும் சொல்கிறேன். நிறையா வந்து பல லட்சம் மக்கள், அதாவது ஒரு மாடு பிடிக்கிறவங்களும் மாடு வளர்க்குறவங்களும் என் கையை பிடிச்சி ஒருத்தர் கண்ணீர் விட்டார். தம்பி இவ்வளோ படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் மாட்டை பற்றி எடுக்கணும்னு தோணுச்சு பாருங்கள். அதுக்காகவே நான் அப்படின்னு அவர் கண்ணீர் விட்டார். அந்த கண்ணீர் தான் நான் வாங்கின அவார்டாக நினைக்கிறேன். மாட்டுக்கு மனுஷருக்குமான உறவு இருக்குல்ல, அது தமிழர்கள்ட்ட என்றைக்கும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி என் வடம் படத்தையும் யாராலையும் பிரிக்க முடியாது. இந்த மக்கள் கொண்டாடுவாங்க. நான் மக்களை நம்பி தான் படம் பண்ண வந்தோம். அந்த மக்கள் எங்கள் படத்தை கொண்டாடுவாங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். சார் எதுக்கு இல்லை சார், அவங்க சினிமா தெரியும் சொல்லிட்டீங்க. ரீசன் இருக்குல்ல, அதாவது இந்த ரீசன் என்ன ரீசன், மெயினான ரீசன் சார்? ஒருத்தர் முன்னாடி போனால் பின்னாடி போகிறோம். வடமஞ்சு விரட்டு தான்.
மாடை பற்றி மாட்டை பற்றி வடமஞ்சப்பேட்டை பற்றி வெளியே தெரியக்கூடாது. தமிழ்நாட்டுல மாட்டுக்கு சப்போர்ட் தான். நம்ம ஊர்ல ஜல்லிக்கட்டு போராட்டமே சென்னையில் நடந்துச்சு ஃபுல்லாக. சப்போர்ட் நல்லா சார் நம்ம படம் எடுத்திருக்கோம். சப்போர்ட் எடுத்திருக்கோம். அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து லாக் பண்ணுறோம் சார். இங்கே ஒன்று கால் வச்சிங்களா சார், எல்லாமே நல்லா இருக்கு சார். இங்கே நல்லது சொல்கிறது முக்கியம் கிடையாது சார். இங்கே நல்லது யார் சொல்கிறது தான் இங்கே போராட்டமே. நாங்கள் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லணும். அவங்க யார் பெரியவங்களோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஏன் நாங்கள் சொல்லக்கூடாதா? என் வாழ்க்கையை பற்றி நான் பதிவு பண்ணாமல் வேறு யார் பண்ணுறது? அவங்களும் பதிவு பண்ணிக்கலாம். வாழ்க்கையை தெரியாதவனால் எப்படி பண்ண முடியும்? நான் அதே மாட்டு சாணியில் வளர்ந்தவன். என் மண்ணில் மாட்டு சாணி கொட்டத்தில் குழந்தையிலேருந்து மாட்டோட வளர்ந்தவன். நான் என்னை விட யார் இதை சொல்லிட முடியும்?